ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்டான சென்டென்சஸ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வுட் ஃபெயில், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ மே ஃபெயில். ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஷுட் ஃபெயில் தான் கரெக்டாக வரும். ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச்சு கலெக்டிவ் நவுன்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸோட குரூப்பை தான் வந்துட்டு நம்ம ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். அடுத்தா ஃபிஷ்ஷோட குரூப் வந்து ஷோல்னு சொல்லுவோம். பொக்கே வந்து நமக்கு தெரியும். ஃப்ளவர்ஸோட குரூப் வந்து பொக்கே. ஆண்ட்ஸோட குரூப் வந்து ஆர்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின், where mercy, love and pity dwell, there God is dwelling tool. Whose words are these? இது யாரோட ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வில்லியம் பிளேக்கோட வேர்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which poet is called the poet of the people? எந்த போய்ட்டை வந்து poet of a people அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா எட்கர் ஏ கஸ்ட். அவர் தான் வந்துட்டு the poet of the people அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Two more word having the same spelling and pronunciation but different meanings and origin is called homonyms. Homonyms na என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Two or more word having the same spelling, அல்லது அதுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் இருக்கலாம், சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கலாம், அண்ட் ப்ரொனன்சியேஷனும் சேமாக இருக்கலாம், பட் மீனிங்ஸ் வந்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து அட்ரஸ் இன் எபோவ் கொஸ்டின். இது வந்துட்டு என்னன்னா டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் ajar. The word ajar means slightly open. Next question, 67. William Shakespeare is an English poet. English poet. William Shakespeare வந்து ஒரு இங்கிலீஷ் போய்ட்டு. இந்த இடத்துல ஆன் தான் வரணும். ஏஐஓஇ வந்திருக்கிறதுனால, வவல்ஸ் வந்திருக்கிறதுனால ஆன் தான் வரணும். ஆன் இங்கிலீஷ் போய்ட்டு. அடுத்தது, ரஸ்கின் பாண்ட் வாஸ் அவார்டடு சாகித்ய அகாடமி ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர். இந்தியன் லிட்ரேச்சரில் வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெலட்டாலஜி மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It means science of laughing and its effect on the body. Next question, the Gandhi biography Mahatma, which was shortlisted for the August Prize 2008, is written by. இந்த நூலை வந்து யார் எழுதியிருக்காங்க, இந்த புக்கை வந்து ரைட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜாக் ஓ.ஏ. இவங்க தான் வந்து அந்த புக்கை எழுதியிருக்காங்க. தி காந்தி பயோகிராஃபி மகாத்மா, which was shortlisted for the August Prize 2008. Next question, in the wink of an eye means அப்படின்னா என்ன அப்படின்னா very quickly அப்படின்னு அர்த்தம். Next question, Dinesh found his watch where he had left it. எங்க மிஸ் பண்ணாரோ அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சாரு. where he found, where தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் plural form of furniture. ஃபர்னிச்சரோட plural ஃபார்மும் ஃபர்னிச்சர் தான், ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த antonyms of the following words given in bold and underline. ஆக்சுவலி வந்துட்டு போல்டாகவும் அண்டர்லைனாகவும் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஆண்டோனிம்ஸ் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் அவாய்ட், அக்செப்ட். பிளண்ட் அப்படின்னா ஷார்ப்பு. அடுத்தது பொலைட்னஸ், இம்பொலைட்னஸ். அஃபென்சிவ், டிஃபென்சிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த ஆட் ஒன் அவுட். இப்போ மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸில் ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஆம்பிள், ஜெனரஸ், சஃபிஷியன்ட், ரெஸ்ட்ரிக்டட். இதில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் தான் வந்துட்டு ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் அ டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல் வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேட் பை ஒன்லி மீன்ஸ் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். Next question, it is a teaching and learning tool. இது ஒரு teaching learning tool where the students communicate by only means of gestures and facial expressions. Pantomime, இதுதான் வந்துட்டு teaching learning tool.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சூஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளாக் அப்படிங்கிறது இப்போ தான் படித்தோம். பேர்ட்ஸோட குரூப்பை வந்து ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கலெக்டிவ் நவுன். ஸ்கூல் வந்துட்டு ப்ராப்பர் நவுன். ஜெலஸ் தான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ ஜெலஸ் இஸ் கால்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் கொஸ்டின் டு ஹூம் டஸ் நாட் வி ரைட் அ ஃபார்மல் லெட்டர். யாருக்கு வந்து நம்ம ஃபார்மல் லெட்டர் எழுத மாட்டோம்? யார் யாருக்கெல்லாம் எழுதுவோம்? பேங்க் மேனேஜருக்கு எழுதுவோம், புக் செல்லருக்கு எழுதுவோம், ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு எழுதுவோம். நீஸ்க்கு மட்டும் நம்ம ஃபார்மல் லெட்டர் எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் அ ரீடிங் டைப் ஹெல்ப்ஸ் அ ஸ்டூடெண்ட் டு டெவலப் த ப்ரொனன்சியேஷன் ஸ்கில். அதாவது வந்துட்டு எந்த ரீடிங் டைப் வந்து ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. லவுட் ரீடிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த கிவன் லைன். இட் வாஸ் அ டார்க் அண்ட் கிளவுடி இன் த வுட்ஸ். இது வந்து என்ன மாதிரி இதுனா இமேஜரி. அடுத்தது ஃபைண்ட் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் ஆடியோ விஷுவல். ஆடியோ விஷுவல் வந்து ADOVSUAL. ஆடியோ விஷுவல் 5ஆக பிரிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் EMISAN. இது வந்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரிவேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் த மீனிங் ஆஃப் அன் அப்போஸ்ட்ரோஃபி இன் த கான்ட்ராக்டட் ஃபார்ம். மீனிங் ஆஃப் அப்போஸ்ட்ரோஃபியோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஒமிஷன் ஆஃப் த லெட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஆல்டர்னேம் ஃபார் க்ளீ. க்ளீனா மிசரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் he sat Italy. The underlined word is adverb. Next question, write the plural form of the word deer. Deer oda plural form deer தான். Next question, pick out the poetic device from the given line. The mountain was spewing and spiting the smoke. இது வந்து அந்த மவுண்டைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு இமேஜரி வேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் டுமாரோ வி ஹாவ் அ மீட்டிங் இன் அவர் ஸ்கூல். ஸோ பி இன் டைம் ஃபார் த ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ராதிகா நீட்ஸ் வீவ்ஸ் சோக்ஸ் ஸ்டிச்சஸ். ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ராதிகா வீவ்ஸ் யான் டு மேக் டவல்ஸ். வீவ்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். Robert Louis Balfour Stevenson was a Scottish novelist. ஓகே டீச்சர்ஸ், இதில் வந்து சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.